எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் குட் டாட் நூடுல்ஸ் வச்சு எப்படி ஒரு கீர் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு விளக்கமுறை காமிக்க போகிறேன். ஆக்சுவலி இது பாயாசம் மாதிரியும் நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே நூடுல்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டு இது ஒரு வித்தியாசமாக எப்படி கீர் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, நம்மளுக்கு பால், முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கேன், குங்குமப்பூ, கண்டென்ஸ்டு மில்க்கு, கொஞ்சம் சுகர். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நூடுல்ஸை நான் இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடியும் எடுத்திருக்கேன். இப்போ நான் அடுப்பில் நான் பாலை சூடு பண்ணுறேன். இப்போ பால் கொஞ்சம் இதாக இருக்குது. இதில் நான் கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் கீர் கொஞ்சம் ரிச்னஸ்ஸாக உங்களுக்கு இருக்கணும்னா இந்த மாதிரி பண்ணும்போது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ஃப்ளேவரும் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் நூடுல்ஸ் போடுறேன். இது அப்படியே கொஞ்சம் லைட்டாக நம்ம இது பண்ணி விடலாம். வேக வைக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்குறோம். இப்போ நூடுல்ஸ் வெந்துருச்சு. இதில் நான் கண்டென்ஸ் மில்க்கு ஆட் பண்ணுறேன். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆட் பண்ணனால இப்போ கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணியாச்சு. நான் இதோட முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேன். முந்திரி பருப்பு ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். ஸோ நம்மளோட குட் டாட் நூடுல்ஸோட பாயாசம் இல்லைன்னா கீரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப எம்மியாக இருக்குது பார்க்கவே. குழந்தைங்களுக்கும் நீங்கள் சர்வ் பண்ணும்போது ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ ஃபைனலாக உங்களோட நூடுல்ஸ் பாயாசம் ரெடி. ஸோ உங்களுக்கு இந்த பாயாசம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் டேஸ்ட் பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கும் கொடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.